ஹலோ, நாங்கள் இந்த ஃபெப் 2026 வந்து மலேசியா போயிருந்தோம் சென்னையிலேருந்து. ஸோ கிட்ஸோட போயிருந்தோம். கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான இடங்களுக்கு தான் போயிருந்தோம் மலேசியாவில். ஸோ இது வந்து வேறு யாராவது கிட்ஸ் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும், என்னெல்லாம் பிளேசஸ் கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் டே போன இடம் வந்து ஜென்டிங் ஹைலேண்ட் வந்து ஜென்டிங் ஹைலேண்ட்ஸ்னு வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், நம்ம ஊட்டி மாதிரி ஒரு இடம். ஸோ இது வந்து இங்கே வந்து நம்ம வந்து கேபிள் காரில் போகலாம். கேபிள் காரில் போகிறப்ப வழியில் வந்துட்டு நம்ம ஒரு சின்ஸ்வி டெம்பிள்னா ஒரு சைனீஸ் டெம்பிளில் நிப்பாட்டுவாங்க. ஸோ நம்ம அங்கே வேணும்னா இறங்கிக்கலாம். இறங்கி பாருங்கள் கண்டிப்பானா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருக்கும் வெதரு. இங்கே வந்து என்னென்னா நிறைய இந்த புத்தரோட சிலை இருந்துச்சு, லாஃபிங் புத்தா அவரோட சிலை. அதுக்கப்புறம் இந்த டெம்பிள் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த மங்கி கிங் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்க கேரக்டர்ஸ் அதோட சிலைகள் இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய சிலைங்க வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து நரகத்தில் வந்துட்டு என்னெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரி நிறைய சிலைங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பெல் இருந்துச்சு, நம்ம வந்து ஏதாவது மனசில் நினச்சிட்டு வேண்டிட்டு அந்த பெல் அடித்தோன்னா அது நடக்கும் அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி கேபிள் கார் ஏறி நாங்கள் வந்து இந்த ஜென்டிங் ஹைலேண்ட்ஸ் போனோம். அங்கே வந்து ஒரு ரெசார்ட்டு லைக் நார்மலாக இருக்கிற பிளேஸ் மாதிரி இருக்குது. அது போக வந்து அங்கே வந்து இந்த ஒரு இன்டோர் தீம் பார்க், அவுட்டோர் தீம் பார்க் இருக்குது. ஸோ நாங்கள் இன்டோர் தீம் பார்க் மட்டும் தான் போயிருந்தோம். ஒன்று அங்கே கொஞ்சம் மழை, இன்னொன்று வந்து என்னென்னா நாங்கள் வந்து தெரியாமல் சைனீஸ் நியூ இயர் டைமில் போயிட்டோம். ஸோ அந்த டைம் வந்து அவங்களுக்கும் வந்து ஹாலிடேஸ், அதனால இந்த இன்டோர் தீம் பார்க்கில் வந்து ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. ஸோ வந்து கூட்டமே இல்லாத மாதிரியான 2 இடங்கள் தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்து இந்த ஒரு டைனோசர் சிமுலேஷன் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து போய் விசிட் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் ரிட்டன் வரப்போ வந்து மழை. நாங்கள் காலையில் ஒரு 10 மணி மாதிரி அங்கே ஜென்டிங் போயிட்டு ரிட்டன் வந்து ஒரு 3 மணி மாதிரி வந்தோம். ஸோ வரப்போ வந்து திருப்பி ரிட்டன் வரப்போ வந்து நம்ம பட்டு கேவில் இருக்க முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். படி ஏறல, பையனால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ வந்து கீழே இருந்து முருகனை தரிசிச்சுட்டு அந்த நாளை முடிச்சிட்டோம்.